Hi friends, welcome to KD Service Channel. இன்றைக்கி இந்த ஸ்கை ஸ்மார்ட் கண்ட்ரோலரோட செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் இப்போ மேனுவலாக இந்த பாக்ஸ்லேயே எப்படி செட் பண்ணுறது, இந்த கண்ட்ரோலர்லேயே எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆப்பில் எப்படி செட்டிங்ஸ் மாற்றுறது, ஆப் எப்படி வேலை செய்யும், அந்த ஃபுல் ரிவ்யூவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ இதில் செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறது, ட்ரை ரன், லோடு, அப்புறம் லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் எல்லாத்துலேயும் இது மோட்டர் பாதுகாப்பு இந்த டிவைஸு. இது எப்படி செட்டிங்ஸ் செட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ காட்டுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவைஸில் நாங்கள் 4G சிம் போட்டிருக்கோம். இதில் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி செட் பண்ணணும்னா, செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா மெனு மோடுன்னு வருது பாருங்கள். இந்த மெனு மோடு வந்ததுக்கப்புறம் இது 3 ஃபேஸ் லோ வோல்டேஜ் நாங்கள் 350 வோல்ட் வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கூட்டிக்கலாம், வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி. இது 3 ஃபேஸ் ஹை வோல்டேஜ், இது 2 ஃபேஸ் லோ வோல்டேஜ் எப்படி செட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸில் ஹை வோல்டேஜ் 550. இது ட்ரை லோடுனா தண்ணி இல்லைனா எவ்வளோ ஆம்ஸ் வரைக்கும், அதாவது தண்ணி இல்லைனா மோட்டர் கம்மியாக ஆம்ஸ் இருக்கும், அது எவ்வளோ வரைக்கும் தான் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி வைக்கிற செட்டிங்ஸு. இது நாங்கள் 4 ஆம்ஸ் வரைக்கும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு, அதாவது கரண்ட் சப்ளை அதிகமாகவோ கம்மியாகவோ வரும்போது ஆம்ஸ் அதிகமாக ஆகும்போது எடுக்கிறது. இது ட்ரை லோடு, அதாவது இது 2 ஃபேஸில், அது 3 ஃபேஸு ஃபஸ்ட்டு செட் பண்ணது. இப்போ இது 2 ஃபேஸில். அதேமாரி ஓவர்லோடும் 2 ஃபேஸில் இருக்குது. 15 ஆம்ஸ் வந்தால் ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம், ஏன்னா 2 ஃபேஸில் அதிகமாகும். இப்போ சைக்கிளிக் ஆன் டைம்னா, இப்போ மோட்ரு ஓடிட்டு ஆஃப் ஆகிருக்கும்ல, ஆஃப் ஆகி எவ்வளோ நேரம் கழித்து திரும்ப ஆன் ஆகணும், 1 மணி நேரம் கழித்து ஆன் ஆகணும்னா 1 மணி நேரம் கழிச்சுன்னு கொடுத்துடலாம். அதேமாரி இது சைக்கிளிக் ஆஃப் டைமு. இந்த சைக்கிளிக் ஆஃப் டைம் எப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரம் கழித்து ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும், 1 மணி நேரம்னா மோட்ரு ஓடணும்னா அந்த 1 மணி நேரத்துக்காக செட் பண்ணிக்கிறது. இந்த ஆட்டோ ஸ்டார்ட் டைம் கரண்ட் நின்று வந்துச்சுன்னா 1 நிமிஷம் கழிச்சு தான் மோட்ரு ஆன் ஆகும், அதுக்காக தான். இது நீங்கள் 5 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். ஸ்டார் டெல்டா, இது ஸ்டார் டெல்டா இந்த மோட்டரில் கிடையாது. ஸ்டார் டெல்டா வேணும்னு சொல்கிறேன். அது ஸ்டார்லேருந்து டெல்டா மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது. இந்த மோட்டருக்கு அது கிடையாது, அதனால் இல்லை. இந்த ட்ரை ரன் ரீஸ்டார்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோட்ரு தண்ணி இல்லாமல் ஆஃப் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ட்ரை ரன்னா தண்ணி ஆனதுக்கப்புறமா ஓடுறது தான். அந்த மாதிரி ஆஃப் ஆனதுக்கப்புறம் திரும்ப அரை மணி நேரம் கழித்து ஓடணுமா, 1 மணி நேரம் கழித்து ஓடணுமாங்கிறத செட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரை ரன் ரீஸ்டார்ட்டு. இந்த ரீஸ்டார்ட்டை கொடுத்துட்டிங்க அப்படின்னா, தண்ணி இல்லாமல் தண்ணி எவ்வளோ நேரம் ஊறுதுன்னு பார்த்துட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஓடும். இந்த ரன் டைமர் மோட்ரு எவ்வளோ நேரம் ஓடணுங்கிறத செட் பண்ணுறது. நீங்கள் அரை மணி நேரம் ஓடணும்னா அரை மணி நேரம் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் செட்டிங்ஸ் சேவ்டு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான் இதோட செட்டிங்ஸு. இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்பில் எப்படி செட்டிங்ஸ் பார்க்குறது, ஃபோன் எப்படி ஆன் பண்ணுறது, மோட்டரை எல்லாமே நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.